Hello everyone, Diwakar Raviram, Srivakar Jobs and Edu welcomes you to this new video. இதில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் இன்ஜினியரிங் காலேஜஸோட ட்ராக் ரெக்கார்டு தான் பார்க்க போகிறோம் 2022 அண்ட் 23 ஓட ட்ராக் ரெக்கார்டு. ஸோ ட்ராக் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்னதெல்லாம் கன்சிடர் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா NAC என்ன கிரேட் எதுவும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்காங்களா, NIRF ரேங்கிங் வந்து எப்படி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்களா இல்லை ரெடியூஸ் ஆயிருக்காங்களா, சேலரி பேக்கேஜ் வந்து எவ்வளோ மீடியம் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸ் பண்ணுறாங்க அந்த காலேஜில், டிஎன்ஏ ரவுண்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜ் எடுக்கிறாங்க. டிஎன்ஏ ரவுண்ட் ஒன்னுன்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்ல வந்து தமிழ்நாட்டில் 12th நல்ல மார்க் வாங்கக்கூடிய டாப்பர்ஸ் தான் ரவுண்ட் ஒன்ல இருப்பாங்க. அந்த டாப்பர்ஸ் வந்து எந்த காலேஜ் வந்து அதிகமாக விரும்பி ரவுண்ட் ஒன்ல எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஃபர்ஸ்ட் காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயுமே கொடுக்குறது அண்ணா யூனிவர்சிட்டியோட சிஜி அண்ட் எம்ஐடி. ஸோ இந்த ரெண்டு கேம்பஸ் இருக்கு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா NAC கிரேடே இல்லை. ஸோ இது வந்து இங்கே இதில் வந்து NIRF வந்து காமன் அண்ணா யூனிவர்சிட்டின்னு தான் NIRF ரேங்கிங்க்கு போவாங்க. அதனால வந்து ரெண்டுக்குமே வந்து காமன் கிரேடு தான். பட் இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ணா யூனிவர்சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் 17th ரேங்க்ல இருந்து 13th ரேங்க்குக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலரி பேக்கேஜும் 5 lakhsலேருந்து 6.3 lakhs வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆவரேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 1600 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ரவுண்ட் ஒன்ல பார்த்தீங்கன்னா 89% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரவுண்ட் ஒன்லேயே வந்து இந்த காலேஜை எடுத்துடுறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடிலையும் சேம் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது காமன் தான். இங்கே கொடுத்துருக்க டீல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிஜி, எம்ஐடி அண்டு ஏசிடி டெக் இந்த 3 காலேஜுக்கும் சேர்த்து தான் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எப்படின்னா 2600 ஸ்டூடெண்ட்ஸில் வந்து 1600 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிறாங்க. ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆகாமல் இருக்காங்கன்றது உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும். ஸோ ரவுண்ட் ஒன்ல எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க பார்த்தீங்கன்னா எம்ஐடி கேம்பஸ் 90% ரவுண்ட் ஒன்லேயே எடுத்திருக்காங்க. ஸோ முன்னாடி இந்த வருஷத்தோட இப்போ மாணவர்களோட விருப்பம் அதிகமாக இருக்கு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் வந்து வேரி ஆச்சு, அதனால கூட இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ரைவேட் காலேஜஸ் டாப் காலேஜஸ் வந்து பார்த்தீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா SSN அண்ட் PSG. ஸோ இந்த SSN வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலாக ஃபில் ஆகக்கூடிய காலேஜ். அதே மாதிரி தான் PSG கோயம்புத்தூர்ல இருந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு ஈக்குவலாக ஃபில் ஆகக்கூடிய காலேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா SSN வந்து A++ கிரேட் வச்சிருக்காங்க. ஸோ NIRFல வந்து ஆல் ஓவர் இந்தியா 48th இருந்தவங்க இப்போ 45th மூவ் ஆயிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இருக்கக்கூடிய காலேஜஸ்ல அதிகமாக LPA ப்ரொவைட் பண்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த SSN தான். ஸோ 7.6 மீடியம் சேலரி ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஸ்டூடெண்ட்ஸ்ல 900 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிடுறாங்க. ஸோ 92% வந்து ரவுண்ட் ஒன்லேயே வந்து இந்த காலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விரும்பி எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து PSG பார்த்தீங்க அப்படின்னா ஸோ NAC வந்து A கிரேடு. ஸோ 57லேருந்து 63 கொஞ்சம் கீழே இறங்கிட்டாங்க. LPA வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5லேருந்து 6 LPA இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1200 ஸ்டூடெண்ட்ஸ்ல 900 ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆகிறாங்க. அது கொஞ்சம் டீசென்ட் தான். முன்னாடி இயர் தான் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. ஸோ இது வந்து ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 76% தான் இந்த காலேஜ் வந்து ரவுண்ட் ஒன்ல ஸ்டூடெண்ட்ஸ் விரும்புறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த காலேஜில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CIT கோயம்புத்தூர் அண்டு தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இது. ஸோ இதோட NAC கிரேட் பார்த்தீங்கன்னா CIT கோயம்புத்தூரோட கிரேடு வந்து A கிரேட். ஸோ NIRFல வந்து சேமாக தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 100க்கு மேலே இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க NIRFல. இப்போ வந்து அந்த மாதிரி நம்பர்ஸ் தரதில்லை அவங்க. ஸோ காமனாக 100 to 150 இருந்தாங்கன்னா இந்த மாதிரி 100 to 150 அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்டும் 100 to 150 தான் இருந்திருக்காங்க. இப்பயும் 100 to 150 ரேங்க்ல தான் இருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 LPA இருந்து 5 LPA இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ TNEல வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்னோட முன்னாடி விட இப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் விருப்பம் அதிகமாக இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை பார்த்தீங்கன்னா இவங்களும் NAC A கிரேட் தான். NIRF ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 85ல வந்து பார்த்தீங்கன்னா 100 to 150க்கு வந்துட்டாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 4.5லேருந்து 6.3 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 71%லேருந்து 78% வந்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா 70%லேருந்து 81% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பிரைவேட் காலேஜஸ் எது டாப் தமிழ்நாட்டிலே டாப்னு பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, ஸ்ரீகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். ஸோ இதுவும் அடுத்த 2 காம்படிட்டர்ஸ் இவங்க. SSN PSCக்கு அடுத்து பிரைவேட் காலேஜஸ்ல அடுத்து ஃபில் ஆகக்கூடிய 2 கல்லூரினா இதுதான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா REC வந்து A++ல இருக்காங்க.
ஸ்ரீகிருஷ்ணா வந்து A கிரேட்ல இருக்காங்க. ஸோ NAF ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 95ல இருந்து 86க்கு ராஜலட்சுமி இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஸ்ரீகிருஷ்ணா 73லேருந்து 77 கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 4.5 தான் வந்து ராஜலட்சுமி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இங்கே அதிகமாக இருக்கும். கோர் இன்ஜினியரிங் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் சேலரி வந்து ஆவரேஜாக தான் இருக்கும். ஸோ இந்த காலேஜஸ்லாம் நம்ம எப்படி டிவைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கோர் இன்ஜினியரிங்கோட பிளேஸ்மெண்ட்டோட பேக்கேஜஸ் செப்பரேட்டாக பார்க்கணும். நான் கோர் இன்ஜினியரிங்கோட பிளேஸ்மெண்ட் பேக்கேஜஸ் செப்பரேட்டாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரியான டாப் காலேஜஸோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1400 ஸ்டூடெண்ட்ஸை பிளேஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸில் 1700 ஸ்டூடெண்ட்ஸில் அரௌண்ட் 1500 கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ் ஆயிடுறாங்க. ஸோ 58% வந்து ரவுண்ட் 1ல எடுக்கிறாங்க. ஏன் 58%ன்னு பார்த்தீங்கன்னா சீட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் இந்த காலேஜில். அதே மாதிரி கோர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ஸ் அதிகம். இந்த 2 ரீசன் தான். அது ஸ்ரீகிருஷ்ணா பார்த்தீங்கன்னா இவங்களும் 5 and 5.5 LPA பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1100 ஸ்டூடெண்ட்ஸில் 990 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பிளேஸ் ஆயிட்டாங்க. அரௌண்ட் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் பிளேஸ் ஆகிறாங்க. ஸோ ரவுண்ட் 1ல 63% வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இதை எடுக்கிறாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜ், தமிழ்நாட்டிலே டாப் கவர்மெண்ட் காலேஜ் எதுனா GCT கோயம்புத்தூர். ஸோ அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா NAC வந்து A கிரேடு தான். ஸோ NARFல இந்த இயர் வந்து அவங்க ரேங்க் ஆகலை. சாரி 23ல ரேங்க் ஆகலை. மேபி 24ல ரேங்க் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4.5லேருந்து 5 LPA கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜும் 66லேருந்து 72% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரவுண்ட் 1ல 63% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த காலேஜை எடுக்கிறாங்க, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ கவர்மெண்ட் காலேஜ் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே நல்ல காலேஜ். ஸோ இதுக்கு அடுத்து என்னென்ன காலேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அடுத்து வந்து KCT குமரகுரு. ஸோ இந்த காலேஜோட டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2022ல வந்து RIT பார்த்தீங்கன்னா A++ வாங்கியிருக்காங்க. ஸோ A++ தான் பார்த்தீங்கன்னா NACல வந்து ஹையஸ்ட் கிரேட். ஸோ NARFல வந்து பார்த்தீங்கன்னா 201 250 பேண்ட்வித்தில் இருந்தவங்க இப்போ 151 to 200 பேண்ட்வித்துக்குள்ள முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 LPA 5.2 LPA வந்து ஆவரேஜாக 5க்கு மேலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 97 95. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இந்த காலேஜில் பிளேஸ் ஆயிடுறாங்க. ஸோ அதனால தான் இந்த 97% பிளேஸ்மெண்ட் ரேட் மெயின்டைன் பண்ணனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே 35%லேருந்து 72% ரவுண்ட் 1 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ஏன்னா காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா ப்ரொவைட் பண்ணுறப்போ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் விரும்பி எடுத்திருக்காங்க இந்த காலேஜை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா NAC வந்து பார்த்தீங்கன்னா A+ கிரேட் வச்சிருக்காங்க. ஸோ NARFல 175ல இருந்தாங்க முன்னாடி. ஸோ இப்பயும் சேம் கேட்டகரியில தான் இருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட் பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 4 LPA இப்போ 4.25 LPA மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கேயும் நல்ல பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து நல்லா இருக்கு. ஸோ 85 89 மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ ரவுண்ட் 1ல பார்த்தீங்கன்னா முன்னாடி 73%ல 22ல ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து 85% வரைக்கும் ரவுண்ட் 1லேயே வந்து இந்த காலேஜோட சீட் வந்து ஃபில் ஆயிடுது. ஸோ குமரகுரு KCT வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கோயம்புத்தூர் காலேஜ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து A++ மெயின்டைன் பண்ணுறாங்க. NARFல வந்து பார்த்தீங்கன்னா NARFல பார்த்தீங்கன்னா சேம் கேட்டகரி தான். ஃபர்ஸ்ட்டும் 100 to 105 கிலோ தான் இருந்திருக்காங்க. இப்பயும் 100 to 150 கிலோ தான் இருந்திருக்காங்க. இப்பயும் 100 to 150 கிலோ தான் இருக்காங்க. ஸோ LPA வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 4 LPA வந்திருக்கு. இப்போ 5 LPA இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 76 and 81%. 80% ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் பிளேஸ் ஆயிடுறாங்க. ஸோ KCTல வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல வந்து பார்த்தீங்கன்னா 43% முன்னாடி எடுத்திருந்தோம். இந்த லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 58% எடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகம். கோர் இன்ஜினியரிங் ரேரான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே 50% சீட்ஸ் வந்து ரவுண்டு 2க்கு மூவ் ஆகுது. ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்கூடிய இம்பார்ட்டன்ட் முக்கியமான காலேஜஸ். இது இல்லாமல் சில முக்கியமான காலேஜஸும் இருக்குது. நான் அதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் வந்து இப்போ இமீடியட்டாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம், நேரில் போய் விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான காலேஜ். இந்த காலேஜஸ் அங்கே ஏதாவது டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.